am Dr. Moti Narayanan, Medical Director and Zoologist, Diagnostics Center, Chennai. Today we are happy to welcome Mrs. Anuradha once again for a beautiful topic on dysmenorrhea. Dysmenorrhea is painful periods. That's how yoga overcome பண்ணுதுன்னு she will be talking about that topic. 2 weeks back also she did a topic on back pain. நல்லா ரீச் ஆச்சு ஆக்சுவலாக பப்ளிக்கு. தேங்க்யூ மேடம். இப்போ இன்றைக்கு அவங்க பேச போகிற டாபிக் டிஸ்பிளினரியா பெயின்ஃபுல் பீரியட்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, யோகா மூலமாக ஓவர் கம் பண்ணுறது. ஷுட் பி டாக்கிங் a few words and useful tips should be given to the public. தேங்க்யூ மேடம். அனைவருக்கும் வணக்கம். First of all, I would like to thank Dr. Moti Narayanan sir for giving me this opportunity. Thank you, sir. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஸ்மெனோரியா, அதாவது பெயின்ஃபுல் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வலி மிகுந்த மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த வலிக்கு நிவாரணம் யோகால என்ன இருக்கு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த வலி நிவாரணத்துக்கு உண்டான யோகாசனங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெயின்ஃபுல் பீரியட்ஸ் எதனால வருது அப்படிங்கிற காரணத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்பவுமே நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ காரணத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளால ஈஸியாக அது வெளியில் வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பெயின்ஃபுல் பீரியட்ஸ் நம்ம டிஸ்மெனோரியான்னு சொல்லக்கூடியது 2 வகையாக பிரிக்க முடியும். ஒன்று பிரைமரி டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லலாம், இரண்டாவது செகண்டரி டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரைமரி டிஸ்மெனோரியா எல்லாருக்குமே மாதவிடாய் காலத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு வலி. இது இந்த பீரியட்ஸ்னால, அதாவது நம்ம எக்ஸ்கிரீஷன் ப்ராசஸ் உடம்புல நடக்கிற எல்லா டைம்லயும் நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு வலி இருக்கும். யூஸ்வலா நம்ம மோஷன் போகும்போதும் ஒரு வித வலி இருக்கும், ஆசனமா இல்லை யூரின் பாஸ் பண்ணும்போதும் அந்த மாதிரி ஒரு வலி இருக்கும். அந்த மாதிரி ஜென்ரலான ஒரு பெயின் மாதவிடாய் காலத்துல லேடிஸ்க்கு இருக்கும். இது ஒரு பெரிய இஷ்யூஸ் கிடையாது. பட் எது நம்ம இஷ்யூஸா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா செகண்டரி டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வலி பொறுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இது எந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடியிலேருந்தே வலி ஆரம்ப காலமா இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். பீரியட்ஸ் ரொம்ப ஹெவியா இந்த பெயினை ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு அந்த வலி இருக்கும். அந்த வலினால அவங்களால யூஸ்வலா ரெகுலரா அவங்க பண்ணக்கூடிய செயல்கள் கூட பண்ண முடியாத அளவுக்கு எப்பவுமே படுத்த நிலையிலே இருப்பாங்க. அப்படியே வயிற்ற பிடிச்சிக்கிட்டு துடிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய காலேஜ் கோயர்ஸ் ஸ்கூல் கோயர்ஸ் தான் கஷ்டப்படுறத நம்ம பார்க்கலாம். எதனால இந்த வலி, இது நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கிறோம் இதுக்கு அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் இது அந்த டைம்ல மட்டும் முடியாம அதுக்கு அடுத்து பீரியட்ஸ் முடிஞ்ச ஒரு 2 நாளும் இது அப்படியே அவங்களுக்கு ப்ரொலாங்கா இருக்கும். ஸோ இது வரதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா மெயினாக யூட்ரின் ஃபைப்ராய்ட்ஸாக கூட இருக்கலாம். யூட்ரின் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பைக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்டிகளால ஏற்படக்கூடிய வலிகளா இருக்கலாம். ஸோ இதை நம்ம உடனே ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி பார்த்து இது எப்படி வெளியில வருது அப்படின்றத பார்க்கணும். அண்ட் ரெண்டாவது எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியம் அப்படின்றது நம்மளோட கர்ப்பப்பை யூட்ரஸ் கூடிய உள்ள இருக்கக்கூடிய இன்னர் லேயர். இந்த இன்னர் லேயர் அங்க மட்டும் இல்லாம யூட்ரஸ்க்கு வெளியில இதே மாதிரியான ஒரு லைனிங் ஏற்படுறது தான் எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம், எண்டோமெட்ரியோசிஸ் சொல்றோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைனால கூட அவங்களுக்கு மாதவிடாய் காலத்துல மிகுந்த வலி ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது சாக்லேட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். சாக்லேட் சிஸ்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா பாசிங் கிளாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த மாதவிடாய் காலத்துல நார்மலான ஒரு ப்ளீடிங் ஃப்ளோ இல்லாம அவங்களுக்கு கட்டி கட்டியா ப்ளீடிங் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது அப்படியே உள்ளுக்குள்ள ஸ்டே ஆயிடும். அதாவது ஃபிலோபியன் டியூப்ஸ்ல யூட்ரஸ்ல இந்த மாதிரி அவங்களுக்கு உள்ளேயே ஸ்டே ஆகிற கிளாட்ஸை தான் நம்ம சாக்லேட் சிஸ்டர்ன்னு சொல்றோம். இந்த சிஸ்டனால இது அப்படியே ஒரு கட்டிகளா உருவெடுத்து மாற ஆரம்பிக்கும் போது அது ஒவ்வொரு மாதவிடாய் காலத்திலையும் நம்மளுக்கு இது ரொம்பவே வலி அதிகமா காட்டும். ஸோ இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னா இந்த யூட்ரஸ்ல இருந்து நம்மளுக்கு வெளியில வரக்கூடிய அந்த பாதையில ஓவரிஸ்லயும் சரி யூட்ரஸ்லயும் சரி ஃபிலோபியன் டியூப்ஸ்லயும் இந்த மாதிரியான அடைப்புகள் இருக்கும்போது அது அவங்களுக்கு அந்த டைம்ல ஃப்ரீயான ஒரு கான்ட்ராக்ஷன், அதாவது நல்ல ஒரு ஃப்ரீயா அந்த மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் ஆக முடியாத ஒரு கான்ட்ராக்ஷன் இருக்கும்போது இந்த வலி அதிகரிக்கும்.
இந்த சாக்லேட் சிஸ்டெல்லாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பேக் பெயின் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இம்மீடியட்டாக நம்ம வந்து அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் டாக்டர் போய் மீட் பண்ணி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே சைட் பை சைட் நம்மளோட யோகாவில் இதுக்கு உண்டான ப்ராக்டிசஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ இது இம்மீடியட்டாக அந்த பெயின் ரிலீவ் ஆகிறதுக்கான ப்ராக்டிசஸ்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஈவன் அந்த மென்ஸ்ட்ரல் டைம்லேயே நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த நம்மளுக்கு இருக்கக்கூடிய அடைப்புகளை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து பிளட் சர்க்குலேஷனை நல்லா ரிவர்ஸில் கொண்டு போகிறதுக்கு மாதிரி ஆசனாஸ் பண்ணுறச்ச நம்மளுக்கு அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாமே ஃப்ரீ பிளட் ஃப்ளோ கிடைக்கும் போது இந்த பெயின்லேருந்து ஈஸியாக இம்மீடியட்டாக ரிலீவ் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் இப்போ நம்ம என்ன இருக்குது அப்படின்றத நம்ம யோகாவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது யோகிக் ப்ராக்டிஸ் ஃபார் பெயின்ஃபுல் பீரியட்ஸ். ஸோ இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம்க்கு பெயின்ஃபுல்லாக இருக்கிறது, இந்த பெயின் வந்து பீரியட்ஸ் டைம்லேயே ரிலீவ் பண்ணுறதுக்கான ப்ராக்டிசஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து சுத்த பத்ராசன். காலை வந்து பொறுமையாக மடக்கி வலது காலை பெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இடது காலை அதே மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு 2 கால் பாதமும் ஒன்றா சேர்த்த நிலையில் இருக்கணும். கைகளை ஒரு சப்போர்ட்காக முட்டி மேலே வச்சுருக்கலாம். ஸோ இந்த போஸ்டர் ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலுமே இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியான, அதாவது கிளாத்ஸ் எல்லாமே வந்து உள்ளே ஸ்டே பண்ணி அந்த சாக்லேட் சிஸ்ட் உருவாக இருந்துச்சுன்னா அதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு ரிவர்ஸில் போகிறதுனால நம்மளோட அந்த யூட்ரின் ஃபைப்ராய்ட்ஸு, சாக்லேட் சிஸ்ட்டு, இந்த மாதிரியான இஷ்யூஸ், எண்டோமெட்ரியோசிஸ், இந்த இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த போஸ்டர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் போஸ்டர், காலை அப்படியே பெண்ட் பண்ணி மேலே கொண்டு வந்து உங்களோட ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸ்க்கு உங்களோட கால் பாதத்தை தள்ளி வச்சுக்கோங்க. தென் பிளேஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் த மேட். உள்ளங்கைகள் மேட்டில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு, ஸோ நல்லா நம்ம ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்க்கு பிளட் சப்ளை போகிற மாதிரியான ஒரு போஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லோலி raise your hip up. Stay in this pose for 10 to 15 counts. Then slowly relax down your hip. Then relax your legs. Relax your palms. ஸோ இந்த போஸ்டர் நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்க்கு எல்லாம் பிளட் சப்ளை நல்லா கொடுக்கறதுனால அது பெயின் நல்லாவே ரிலீவ் ஆகிறத உங்களால் உணர முடியும். அடுத்த போஸ்டர், கைகளை அப்படியே ஷோல்டருக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. 2 காலையும் பெண்ட் பண்ணிக்கலாம். சேம் ஆஸ் பிஃபோர். 2 கால் முட்டியும் ஒன்றா சேர்த்த நிலையில் உங்களோட வலது பக்கம், நெக் வந்து இடது பக்கம் டர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ இது நல்லா reproductive organsக்கு blood circulation கொடுக்கும். Do the same on other side. ஸ்லோவாக டர்ன் பண்ணலாம். ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இந்த பொசிஷனில் இருக்கலாம். Again do the same, opposite, 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 center position, and slowly relax your legs. இப்போ கைகளை மெதுவாக கீழே கொண்டு வந்துட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஸோ இந்த போஸ்டர்ஸ் எல்லாமே நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்க்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா கொண்டு போகிறதுனால அந்த பெயின்ஃபுல் பீரியட்ஸ்லேருந்து நம்மளால் வெளியே வர முடியும். இன்னொரு முக்கியமான பிராணாயாமமும் நம்ம பண்ண போகிறோம். லையிங்லேயே பண்ணலாம். கைகளை மெதுவாக வயிற்று பகுதியில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. உங்களோட ப்ரீத்திங்கை கவனிச்சுக்கிட்டே நல்லா ஆழமாக ப்ரீத்திங் பண்ணணும். ப்ரீத்திங் பண்ணும்போது வயிற்று பகுதி நல்லா மேலே ரைஸ் ஆகணும். ப்ரீத் அவுட் பண்ணும்போது வயிறு நல்லா டுவோர்ட்ஸ் யுவர் ஸ்பைன் நல்லா கான்ட்ராக்ட் ஆகும். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ரிலாக்ஸ். First of all, relax your body and then relax your mind. All these postures and pranayama helps to relieve your menstrual pain. Thank you.
இவ்வளோ நேரம் நம்ம என்ன காரணங்களால இந்த பெயின்ஃபுல் பீரியட்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு உண்டான யோகா ப்ராக்டிசஸை பார்த்தோம். ஸோ இதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இதுலேருந்து நம்ம பயன்பெறலாம் அப்படிங்கிறத சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.